بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய உமராக்களே, பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, பெருந்திரளாக ஆர்வத்தோடு மார்க்கத்தை விஷயங்களை கேட்டு அமல் செய்வதற்காக வேண்டி திரளாக வந்திருக்கிற தாய்க்குலங்களை, அவர்களுக்கு துணையாக வந்திருக்கிற கணவன்மார்களே, நீங்கள் எல்லாம் சுவர்க்கத்திற்கு மனைவிமார்களோடு செல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆக வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை அல்லாஹ் நம்மையும் நம்முடைய இந்த மதரசாவையும் நம்முடைய இந்த மஜ்லிஸையும் அல்லாஹ் கபூல் செய்த அருள் புரிவானாக. சுருக்கமான உண்டான டைம், பெண்கள் ஆண்கள் வித்தியாசம் வேறுபாடுகள் எந்த விதத்திலும் கண்ணியத்திற்கு குறைவல்ல. அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களிலும் வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் மார்க்கத்திடத்திலும் வித்தியாசம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த தரத்தில் உண்டான அவர்களுடைய உடல் அமைப்பின் பிரகாரம் உண்டான அவர்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்றவாறு உண்டான ஒரு மாறுதல், இது அன்றி வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே நேரத்தில் ஆண் பெண் இவைகளை பற்றி அறிவியலார் ஆய்வு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு உண்டானது? இத்தாலியும் ஜெர்மனும் ஆய்வு செய்த அந்த விஷயங்கள், ஆண் பெண் இருவரும் யார் அதிகமாக ஒரு நாளைக்கு பேசுகிறார்கள், ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தைகளை ஆண் பேசுகிறான், ஒரு நாளைக்கு பெண் எத்தனை வார்த்தைகளை பேசுகிறார் என்று ஆய்வு செய்த பொழுது அந்த ஆய்வினுடைய முடிவு அவர்கள் சொல்கிறார்கள், பெண்கள் 20,000 வார்த்தைகளை ஒரு நாளைக்கு பேசுகிறார்கள். அதிலிருந்து ஒரு 3,000 வார்த்தை குறைவாக 17,000 வார்த்தைகள் ஆண்கள் பேசுகிறார்கள். வார்த்தைகளை வைத்து அவர்கள் ஆய்வு செய்து இன்னொன்று, அதே நேரத்தில் அவர்கள் சொல்லுகிற அந்த விஷயங்களில் பொய் எந்த அளவுக்கு ஆணிடம் கலந்திருக்கிறது, எந்த அளவுக்கு பெண்ணிடத்தில் கலந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் ஆய்வு செய்து சொல்லுகிற பொழுது ஒரு பெண் 38% அவருடைய பேச்சில் போய் பேசுகிறார் என்று சொல்லுகிற அதே ஆய்வு, ஆண்கள் அதைவிட அதிகமாகத்தான் போய் பேசுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு பெண்கள் பேசுகிற பொய்களில் நலன் கருதிதான் பேசுகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆண்கள் தங்களை தந்தாலும் கூட, அதிகமான வார்த்தைகளை பெண்கள் உபயோகப்படுத்தினாலும் கூட, அதிகமான அந்த பொய்கள் ஆண்கள் சொன்னாலும் கூட, பெண்கள் சொல்லுகிற அந்த பொய்களிலும் கூட அங்கே நலன் இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு உளவியலார் ஆய்வு செய்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், பெண்கள் அவர்கள் ரகசியத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பார்கள், எத்தனை மணி நேரம் பாதுகாப்பார்கள் என்று சொல்ல வருகிற அந்த உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண் தனக்கு சொல்லப்பட்ட அந்த ரகசியத்தை 47 மணி நேரம் பாதுகாப்பு. எப்படி ஆச்சரியப்படுறீங்களோ அதே மாதிரி நானும் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, சாதாரணமாக ஒரு பெண்ணிடம் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு வந்துட்டோம்னு வைங்க, அதன் பிறகு நம்ம பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள வெளியில வந்து ஆளுங்க ஆய்வு பொய்யோட நினைக்க வேண்டிய அளவுக்கு உண்டான நடைமுறையான விஷயம். இது வார்த்தைகள் என்பது சாதாரணமானதல்ல, அதுதான் வாழ்க்கை. அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனால்தான் வார்த்தைகளிலேயே 40 ஆண்டுகள் தங்களை இறந்து விட்டது என்று குர்ஆன் பேசுகிற அந்த வாசகம் அல்லாஹ் சொன்னான், யூதர்களை பார்த்து நீங்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ள வேண்டும், நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் யூதரிடத்திலே சொன்ன பொழுது மூசாட்ட சொன்னாங்க, அந்த ரப்புக ஃபகாத்திலா,
நீயும் ஒரு ரப்பு போய் சண்டை போடுங்க, நாங்க எதுக்கு? இன்னா ஹாஹுனா காயிதுன், இந்த இடத்துலயே நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், அப்போ நீங்க வெற்றி பெற்றுட்டு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தீகு அப்படிங்கிற அந்த மைதானத்துல கிட்டத்தட்ட 40 வருடங்களை உட்கார வைத்தா அல்ல. எந்த அளவு சொல்றான் அல்ல? அப்படியே ஒரு மாதிரி அலைஞ்சு திரிஞ்சாங்கிறான் அல்ல. அந்த அளவுக்கு உண்டானது அப்படின்னா வார்த்தையில் ரொம்ப கவனம்ங்கிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுல ரொம்ப கவனம் தேவை என்பதை நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. ஆதலினால் வார்த்தை என்பது அது வார்த்தையாக எண்ணாதீர்கள், அதுதான் வாழ்க்கை என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஒன்று. இரண்டாவது செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த மன்னருடைய அந்த மனைவியிடம் மாட்டிக்கொண்ட பொழுது அவர்கள் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் அவங்க சொன்னாங்க, கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுனி இலை அப்படி சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா அதாவது எனக்கு இவர்கள் எங்கே எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அந்த அழைப்பை விட எனக்கு சிறைச்சாலை பிரியமானதுன்றாங்க. 12 வருடங்கள் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை விட்டுட்டு 12 வருடங்கள் அல்லாஹ் சிறைச்சாலையில போட்டாங்கிற வரலாறு குர்ஆன் பேசுகிறது. என்பதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வார்த்தைகள் முக்கியம்ங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுது குர்ஆன். ஆதலினால் விஷயங்கள் வாழ்க்கை என்பது அது வார்த்தையில் இல்லை என்பதாக எண்ணி விடாதீர்கள், வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கை என்று நமக்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சமீபத்தில் மிகப்பெரிய அதிபர், உலகமே எதிர்பார்க்கிறது, அமெரிக்காவை ஆளப்போகிறவர் யார் என்று சாதாரணப்பட்ட என் முதல் மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, தேர்தலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிபர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவுடன் சொன்ன வாக்கியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் நரகத்தை காட்டப் போகிறேன் என்பதாக சொன்ன அந்த வாசகம்ங்கிறது அது சாதா சீனாவான வாசகம் இல்லை. இது ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய அளவுக்கு, ஏன்னா பெரிய மனுஷர்களுடைய அந்த வார்த்தைகள் மிகப்பெரியதாக கவனிக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழல் அல்லாஹ் ஏற்படுத்தினான். வார்த்தை என்பது அது வாழ்க்கை என்பதை நமக்கு உதாரணமாக இப்பொழுதே காட்டப்படுகிறது. நாம் ஏற்கனவே சொல்லி காட்டினோம், வார்த்தை என்பது இவ்வளவு முக்கியமானது. நரகத்தை காட்டுறதுக்கு, முஸ்லீம்கள்ட்ட நரகத்தை காட்டுறதுக்கு இவங்க யாரு, நரகம்ங்கிறது என்ன என்பதையும் நரகத்தினுடைய தண்டனை என்ன என்பதையும் நரகத்திலே நுழையப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தண்டனை என்பதையும் தெளிவாக குர்ஆன் பேசுகிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்று விட்டு நேரடியாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்து விட்டு சொன்னார்கள் நம்மிடத்தில், இதுதான் நரகம், இதிலிருந்து நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வாக்கியம் நமக்கு யார் இந்த உலகத்துல நரகத்தை காட்டணும்? காட்டினா நரகத்தை நாம் தான் பார்த்தோம். நிறைய நபர்கள் சாபம், நாங்க அது சாபமாக நாம் என்ன வேண்டாம், அவர்கள் செய்த பாவமாகவும் நாம் என்ன வேண்டாம் என்கின்ற ரீதியில் நாம் சொன்னோம். அந்த மக்களும் சாதா சீதாவான மக்கள் அதிலிருந்து சோதனையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் நாம் சொல்லி காட்டினோம். வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல, அதுதான் வாழ்க்கை. ஏன்னா மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் இரவுல பார்த்துட்டு சொர்க்கத்தில் ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. அதே நேரத்தில் நரகத்தில் பெண்கள் அதிகமாக நுழைகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் பெண்கள் நரகத்தில் அதிகமாக நுழைகிறாங்க? மாராய்த்து மின்க கைரன் கத்து, இந்த வார்த்தை தாங்க. கணவன்மார்கள் என்ன செஞ்சாலும் சரி, நம்ம சம்பாத்தியம் பண்றது, செலவு செய்யறது, திருப்தி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது எல்லாமே நம்ம மனைவி மக்களின் மூலமாகத்தான். ஆனாலும் கூட என்றாவது ஒரு நாள் எதையாவது செய்யாமல் போய்விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள்கிட்ட நான் என்னத்தை வாங்கிட்டேன், இதுவரை நான் கேட்டதை என்னத்தை வாங்கி தந்திருக்கேன், இந்த வார்த்தை தான் நாயகம் சொல்றாங்க. இந்த வார்த்தையை அதிகமா புழங்குறாங்க. அப்ப வார்த்தைங்கிறது நரகத்திற்கு இட்டு செல்லும். வார்த்தைங்கிறது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கெடுத்து விடும் என்பதாக மார்க்கம் சொல்வது மட்டுமல்ல, ஆயும் அதை தான் சொல்கிறது. எந்த அளவுக்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லி காட்டுறாங்க, பெருமையா சொல்றாங்க. அதற்கு அபூ ஹுரைரா சொல்லி காட்டுறாங்க, பெண்கள் சித்தீக்கீன்களுடைய பதவிகளை அடைவதற்கு ரொம்ப இலகுவான காரணத்தை சொல்கிறார்கள். ஒன்று, நீங்கள் தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும்? கணவன்மாருக்கு கட்டுப்பட்டு நடத்தல்
இந்த 3 விஷயத்தை பெண்கள் செய்துட்டாங்கன்னா சித்தீக்கீங்களுடைய பதவி. நாயகம் சொல்றாங்க, சித்தீக்கீங்களுடைய பதவினா என்ன? சொர்க்க வாசல் 8 வாசல் வழியாக எந்த வாசல் வழியாக அவர்கள் நுழைவதற்கு அனுமதி சீட்டு. ஆண்கள் சாதாரணம் இதை அடைந்திட முடியாது. சித்தீக்கின்களை போல உண்டான பதவிங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. உங்களுக்கு சொல்லப்படுகிற விஷயம் இதுதான். நீங்கள் தொழுகையில் கவனமாக இருங்கள், உங்கள் கற்பை பேணிக் கொள்ளுங்கள், கணவன்மார்களுக்கு கட்டுப்படுங்கள். இதுதான் நாயகம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் இந்த உலகமும் சரி மறு உலகமும் சரி உங்களுக்கு சொந்தம் என்பதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் தாய்மார்களையும் குழந்தைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற வாழ்த்தாயே இந்த மாதர்களுக்கு வாழ்த்தாக தெரிவித்து முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.